الله تعالى وبركاته. السلام عليكم. Sound clear ஆ இருக்குதா புலவல்? Okay. பேர் வலையம் Okay. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. EPC நிறுவனத்தினால் நடாத்தப்படுகின்ற இலவசமான அரபு மொழி வகுப்பிலே இன்றைய அமர்விலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்துவிட்டு இடையிலே நிறுத்தப்பட்ட ஒரு தலைப்பு இருக்கின்றது. அந்த தலைப்பின் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியை நாங்கள் பார்க்க வேண்டும். ஃபதுலு ஸௌம், நோன்பின் சிறப்பு என்ற தலைப்பை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இறுதியாக இந்த தலைப்பிலே வலிசௌமி மன்சிலத்துன் அதீமத்துன் என்ற அந்த வசன வசனம் வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் பார்க்க வேண்டிய பகுதி கால முஆஸ் என்ற அந்த வசனத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, உங்களுக்கு தெரியும் இந்த தலைப்பு ஃபதுலு ஸௌம் என்ற தலைப்பு ஒரு கட்டுரை தலைப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. அஹமியத்து ஜகாத், ஜகாத்தின் முக்கியத்துவம், அதே போன்று ஃபதுலு ஸௌம், நோன்பின் சிறப்பு, இரண்டுமே கட்டுரை தலைப்பாக இருக்கின்றது. இங்கே குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் நோன்பின் சிறப்பு சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலாகத்தான் இந்த பாடம் இருக்கின்றது. அந்த வகையிலே முஆத் சொல்றாரு, கால முஆத் ஹத்திஸ்னா அன் ஃபர்ஹத்தி ஸாயிம் யா அபி. ஹத்திஸ்னா, ஹத்தஸ என்று சொன்னால் சொல்லுங்கள் என்று கருத்து. ஹத்திஸ், கல்லிம், ஹத்திஸ், ஹத்தஸ, பேசினான், கதைத்தான். அடுத்தது இங்கே குல், அஹ்பிர்ட கருத்து, அறிவியுங்கள், சொல்லுங்கள். ஹத்திஸ்னா அன் ஃபர்ஹத்தி ஸாயிம் யா அபி, எனது தந்தையே நோம்பாளியின் சந்தோஷம் பற்றி படுகின்றன. இந்த என்பது அது இருக்கின்றது, உள்ளன, காணப்படுகின்றன, உள்ளடக்கி இருக்கும். ஃபர்ஹத்துன் ஃபர்ஹத்தான், ஃபர்ஹானால் சந்தோஷம், மகிழ்ச்சி. லிசாயிமி ஃபர்ஹத்தான், நோம்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள், இரண்டு சந்தோஷங்கள் இருக்கின்றன எனது அருமை மகனே. ஃபர்ஹத்துன் இந்தமா யுஃப்திரு இந்த அதானில் மக்ரிப், وفرحة أخرى عندما يلقى ربه ويرى ثواب صيامه.
பாருங்க குலஹுல் லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான் இரண்டு சந்தோஷங்கள் நோம்பாளிக்கு. ஃபர்ஹத்துன் இந்தமா யுஃப்திரு இந்த அதானில் மக்ரிப். ஃபர்ஹத்துன் ஒரு சந்தோஷம். இந்தமா யுஃப்திரு நோன்பு திறக்கின்ற போது. அஃப்தர என்று சொன்னால் நோன்பு திறந்தான், நோன்பை விட்டான் என்று கருத்து. இஃப்தார் என்று சொல்றது நோன்ப திறக்கின்ற நேரத்துக்கு நாங்கள் இஃப்தார்னு சொல்லுவோம். இந்தமா யுஃப்திரு இந்த அதானில் மக்ரிப், மக்ரிபுடைய அதானின் போது நோன்பு திறக்கின்ற போது ஒரு சந்தோஷம். ஃபர்ஹத்துன் உக்ரா இன்னொரு சந்தோஷம். இந்தமா யல்கா ரப்பஹு வயரா சவாப சியாமிஹ். இன்னொரு சந்தோஷம் எப்பண்டா, இந்தமா யல்கா ரப்பஹு தனது ரப்பை சந்திக்கின்ற போதும், வயரா மேலும் வயரா காண்கின்ற போதும், சவாப சியாமிஹி தனது நோன்புக்கான கூலியை, தனது நோன்பின் கூலியை காண்கின்ற போதும். அதாவது தனது ரப்பை சந்தித்து தனது நோன்பின் கூலியை காணுகின்ற போது இன்னொரு சந்தோஷம் இருக்கின்றது. ஒரு சந்தோஷம் மகருடைய பாங்கு, பாங்கின் போது நோன்பு திறக்கின்ற போது ஒரு சந்தோஷம். அடுத்தது தனது ரப்பை சந்தித்து லக்கியல் தனது ரப்பை காண்கின்ற போது இன்னொரு சந்தோஷம். காலத்திலும் தாய் சொல்றாள், وَمِنْ فَضَائِلِ الصَّوْمِ يَا أَبْنَائِي ما قاله رسول الله صلى الله عليه وسلم وَمِنْ فَضَائِلِ الصَّوْمِ நோன்பின் சிறப்புகளில் ஒன்று. ஃபதீலத்துன்ற பன்மை ஃபதாயில், சிறப்புகள், சிறப்பம்சங்கள். நோன்பின் சிறப்புகள் ஒன்று என்னண்டா, யா அப்னாஇ எனது அருமை மகனே, மா காலஹு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை. அதென்ன? மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. மன் ஸாம, மன் மௌசூலா இந்த இடத்துல. மன் ஸாம யார் நோன்பு நோட்கிறாரோ, ரமதான ரமலானுடைய மாதத்தில். இங்க மன் ஸாம ஷஹ்ர ரமதான அப்படித்தான் இது. சரியா? ரமலானுடைய மாதத்தில் யாரு நோன்பு நோட்கிறாரோ, ஈமானன் எப்படியான நிலையில? ஈமான் நம்பிக்கை கொண்டும், நம்பிக்கை கொண்ட நிலையிலே, வஹ்திசாபன் கூலியை எதிர்பார்த்தும், நன்மையை எதிர்பார்த்தும். இஹ்தஸப என்று சொன்னால் நன்மையை எதிர்பார்த்தான். ஈமானன் நம்பிக்கையுடனும், அத நம்பிக்கை கொண்ட நிலையிலும், நன்மையை எதிர்பார்த்தும் ரமலானுடைய மாதத்திலே யாரு நோன்பு நோட்கிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி அவருக்கு மன்னிக்கப்படும். மா தகத்தம மின் தன்பி தனது பாவத்திலிருந்து முன் செய்த பாவங்கள். மா தகத்தம முன் செய்தவை, மின் தன்பி தனது பாவத்தில் முன் செய்தவை மன்னிக்கப்படும் என்று ரசூல்லா சொன்னார். தக்கத்தம் என்றால் ஏற்கனவே இங்க தக்கத்தமக்கு நிறைய கருத்து இருக்கு. தக்கத்தமன் ஒன்று முன்னேறினான், டெவலப் ஆனது, முன்னோக்கி சென்றான், முன்னோக்கி நகர்ந்தான். சரியா? முன்னிலையில் இருந்தான், தக்கத்தம் என்று சொல்லுது. சரி, இன்னொரு கருத்து இருக்குது. தக்கத்தம் என்றால் இப்ப முன் செய்தவை, ஏற்கனவே இருந்தவை. தன்புன் ஜுனூப் என்றால் பாவங்கள், தனது பாவத்திலே முன் சென்றவை, அதாவது ஏற்கனவே செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க. ஈமான் கொண்ட நிலையில், அதாவது நம்பிக்கை கொண்ட நிலையிலையும், நன்மையை எதிர்பார்த்தும் ரமலானுடைய மாதத்தில் யாரு நோன்பு நோக்கிறார்களோ அவருடைய முன் சென்ற பாவங்கள், ஏற்கனவே செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நோன்பின் சிறப்புகளுள் ஒன்றாகும். அனீஸ் சொல்றாரு, மா அஅலம கரமல்லாஹி வமா அவ்ஃபர ஜூதஹ்.
மா அஅ்லம எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு பெரியது என்று கருத்து. கரம் அல்லாஹ், அல்லாஹுடைய கரம், கண்ணியம் எவ்வளவு மகத்தானது. இங்க ரெண்டு கருத்து இருக்குது. கரம் என்றால் ஒன்று கண்ணியம், மதிப்பு. அடுத்தது கரம் என்றால் கொடை. சரியா? அதாவது அல்லாஹ் நோம்பாளிக்கு இவ்வளவு கூலி கொடுக்குறான் தானே. அதான் மா அல்லாஹ் கரம் அல்லாஹ். இது உஸ்லூபு தஅஜ்ஜுப் பாக்கு பிறகு வருகின்ற அஹ், இது இஸ்மு தஃதீல் நஸ்பு செய்யும். அதுக்கு நான் சொல்ல வந்து உஸ்லூபு தஅஜ்ஜுப் ஆச்சரியம். எவ்வளவு மகத்தானது. கரமா அஅ்லம கரம் அல்லாஹ், அல்லாஹுடைய அந்த வள்ளல் கொடை எவ்வளவு மகத்தானது. வமா அவுஃபர, அவுஃபர் என்றால் நிரப்பமானது. வாஃபிர், அலம் என்றால் மகத்தானது. அவுஃபர் என்றால் நிரப்பமானது. ஜூதஹு, ஜூத் என்றால் அதுவும் கொடைதான். ஜூத், கரமுன், ஜூதுன். அஹ், அப்ப அல்லாஹுடைய கொடை, அல்லாஹுடைய கொடை எவ்வளவு மகத்தானது. அல்லாஹுடைய வள்ளல் அல்லது கொடை எவ்வளவு நிரப்பமானது. கரம் ஜூத் மானாகுமா வாஹித். وقالت الأم தாய் சொன்னால் يا أبناء يا بني فضل الله عظيم وعطاؤه وفير. மெச் பண்றதுக்கு வந்திருக்குது. இணைக்கிற என்ற பாடத்துல அஸ்னித் என்ற தலைப்பு கீழே வந்திருக்கு. ஃபதுலுல்லாஹி அதீமுன், அல்லாஹுடைய அருள் மகத்தானது. அத்தாஉஹு வஃபீருன், அல்லாஹுடைய அந்த அத்தா கொடை. பாருங்க மூணு சொல் இங்க. கொடை என்பதற்கு மூன்று சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதா உன் ஒன்று, இங்க கரமுன் ரெண்டு, ஜூதுன் மூன்று. அல்லாஹுடைய கொடை எவ்வளவு நிரப்பமானது. வஃபீர் நிரப்பமானது. அவுஃபர் என்றால் மிகவும் நிரப்பமானது. வஃபீர் என்றால் நிரப்பமானது. இது இஸ்மு தஃப்தீல் அவுஃபர். வஃபீருட இஸ்மு தஃப்தீல் அவுஃபர். அப்ப மகனே, அருமை மகனே, அல்லாஹுடைய அருள் மகத்தானது. அவனுடைய கொடைக்கு தானே நிரப்பமானது. அல்லாஹ் கொடுத்தா நிரப்பமாக கொடுப்பான், வாரி வழங்குவான். காலல் அபு, தந்தை சொன்னார். வகபுல அன் அஹ்திம ஹதீசி أخبركم أن رائحة فم الصائم أطيب عند الله من ريح المسك. قبل أن أختم حديثي, எனது இந்த உரையை முடிப்பதற்கு முன்னால், அல்லது எனது இந்த பேச்சை முடிப்பதற்கு முன்னால். ஒரு டிஸ்கஷன் தானே நடந்து கொண்டிருக்குது. அப்ப பேச்சுன்றதை விட அந்த உரைன்றதை விட அந்த பேச்சுன்றது பொறுத்தேன். வகபுல அன் அஹ்திம, ஹதம் என்றால் முடித்தான், அஹ்திம் என்றால் முடிக்கிறேன். கபுல அன் அஹ்திம ஹதீஸ், எனது இந்த பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னால. நோன்பு சம்பந்தமாகத்தானே பேசிக் கொண்டிருக்கிறார் வாப்பா. வாப்பா நிறைய தகவல்களை பிள்ளைகளுக்கு சொல்றாரு. என்னுடைய இந்த பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னால, நோன்பு பற்றி எனது பேச்சை முடிப்பதற்கு முன்னால, ஒஹ்பிருக்கும், உங்களுக்கு நான் அறிவிப்பேன், அல்லது உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். என்ன அறிவிக்கின்றேன்? அன்ன ராயிஹத ஃபமி ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். என்னுடைய இந்த பேச்சை முடிப்பதற்கு முன்னால் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்னவென்று அறிவிக்கிறேன்? அன்ன ராயிஹத, ராயிஹ என்றால் அந்த வாடை. சரியா? வாடை. ஃபமிஸ்ஸாயிம், நோம்பாளியின் வாயின் வாடையானது. அத்யபு, மிகவும் நறுமணம் மிக்கது. நறுமணம். இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே, எதனை விட? அத்யபு மின் ரீஹில் மிஸ்க், கஸ்தூரியின் வாடையை விட. ரீஹ் என்றால் ஒரு கருத்து புள்ளோகள், ரீஹன் என்றால் அரியா ஹவா. இங்க ரீஹ் என்று சொல்றது அந்த வாடை, வாசம் நாங்க சொல்றோம். அப்ப பாப்பா சொல்றாரு, என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்னால் நோம்பாளியின் வாடை, நோம்பாளியின் வாயின் வாடையானது, நோம்பாளியின் வாயின் வாடையானது அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் வாடையை விடவும் மிகவும் நறுமணம் மிக்கது என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அஹ்பர் அறிவித்தான்.
قال معاذ சொன்னாரு ولكن رائحة فم الصائم تتغير يا أبي بسبب الجوع والعطش أو والعطش. வாப்ப சொல்றாரு, முஆத் சொல்றாரு, வலாக்கின் என்றாலும் ராயிஹத்த ஃபமிஸ் ஸாயிம். ஃபமுண்டால் வாய் தானே. நோம்பாளியின் இந்த வாயின் வாடையானது என்றாலும் நோம்பாளியின் வாயின் வாடையானது தத்தகையர் மாறுகின்றது. தகையர சேஞ்ச் ஆகுது. சரியா? தகையர் மாறுகின்றது. எதனால? பிசபபில் ஜூ ஈவல் அத்திஷ். ஜூ உண்டல் பசி, அத்திஷ் உண்டல் தாகம். என்றாலும் நோம்பாளியின் வாயின் வாடையானது எனது தந்தையே தாகம் மற்றும் பசியின் காரணமாக மாற்றமடைகின்றது, மாறுகின்றது. சபபுண்டல் காரணமாக, பசி மற்றும் தாகத்தின் காரணமாக எனது தந்தையே என்றாலும் நோம்பாளியின் வாயின் வாடையானது மாறுபடுகின்றது, மாறுகின்றது. காலல் அப்பு, பாப்பா சொன்னாரு, நஅம் யா பனி, யா புனைய. மானத்துல யா புனைய, எனது அருமை மகனே. ஆம், ஹாதா சஹீஹுன், இது சரிதான், நீ சொல்றது சரிதான். இந்த அல்லாஹி, அது அந்த ஆத்திரத்துன் பிசபபில் இம்திசாலி பி அம்ரில்லாஹ் என்றாலும் அந்த வாடு, இந்த ஹாந்தல் என்ன, ராயிஹத்து ஃபமிஸ்ஸாயி, அல்லாஹ்விடத்திலே விருப்பத்துக்குரியது. முஹப்பபத்துன், விருப்பத்துக்குரிய ஒரு விஷயம். ஆத்திரத்துன், நறுமணம் மிக்கது. எதனால? பிசபபில் இம்திசாலி பி அம்ரில்லாஹ். இம்திசால் என்றால் அப்படியே ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கின்றது, அதை சொத்தாக செய்கிறது. என்றாலும் அல்லாஹுடைய கட்டளைகளை பிரதிபலிப்பதன் காரணமாக, இம்தசல பி அல்லது இம்தசல லீன்னு சொல்றது ஒரு விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்றது. இம்திசால் பி அம்ரில்லான்றது அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிதல். சரியா? என்றாலும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அடிபணிவதன் காரணமாக அல்லது அல்லாஹுடைய கட்டளைகளை பிரதிபலிப்பதன் காரணமாக அந்த வாடை அல்லாஹ்விடத்திலே விருப்பத்துக்குரியது, நறுமணம் மிக்கது. கால அனீஸ், சொன்னார் அனீஸ், இம்திசால் பி அம்ரில்லாஹ், அல்லாஹுடைய கட்டளைகளை பிரதிபலித்திருந்தால் அல்லாஹுடைய கட்டளைகளை எவ்வாறே அமுல்படுத்துறது. وعن أي شيء ستحدثنا في الغد يا والدي. وعن أي شيء, எது குறித்து, ستحدثنا, உங்களுக்கு நீங்க சொல்வீங்க, في الغد, நாளைக்கு, யா வாலிதி. وعن أي شيء ستحدثنا في الغد, நாளைக்கு எந்த விடயம் குறித்து சம்பந்தமாக எங்களுக்கு, எனது தந்தையே எங்களுக்கு நீங்க அறிவிப்பீங்க, சொல்லுவீங்க. நாளைய ஃபில்கதுனா நாளை, நாளைக்கு எந்த விடயம் குறித்து எனது தந்தையே எங்களுக்கு நீங்க சொல்வீங்க, அறிவிப்பீங்க, எடுத்து கூறுவீங்க. அபு அப்ப சொல்றாரு, سأحدثكم عن فوائد الصيام. ஃபாயிதத்துன் ஃபவாயித் என்று சொல்றதுக்குள்ள பயன்பாடுகள், பயன்கள். سأحدثكم عن فوائد الصيام, நோம்பின் பயன்பாடுகள் குறித்து நான் உங்களுக்கு சொல்லுவேன், அறிவிப்பேன். فقالت الأم, தாய் சொன்னால், யா أنا أرغب في الحديث عن فوائد الصيام يا أبا معاذ. பாப்பா சொல்றாரு, நான் உங்களுக்கு நோம்பின் பயன்பாடுகள் குறித்து சொல்லுவேன், அறிவிப்பேன். சரியா? தந்தை சொல்றாரு.
தாய் சொல்கிறாள், அன அர்கபு ஃபில் ஹதீஸ் அன் ஃபவாயிதி சியாம். இங்க அன அர்கபுனால் நானும் ஆசைப்படுகிறேன், நான் விரும்புகிறேன். ரகிப ஃபீ விரும்பினேன். அன அர்கபு ஃபில் ஹதீஸ் கதைப்பதற்கு நான் விரும்புகிறேன். எது குறித்து? அன் ஃபவாயிதி சியாம் யா அபா முஆதின். முஆதின் தந்தையே, நோன்பின் பயன்பாடுகள் குறித்து பேசுவதை நான் விரும்புகின்றேன் என்று அக்காலத்தில் தாய் சொன்னார். கால அப்ப சொன்னார், ஹதா யுஸ்இதுனி, இது என்னை மகிழ்விக்கின்றது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படி சொன்ன. வலாக்கின் என்றாலும் ஹத்திரில் மௌதுஅ பிஷக்லின் ஜய்யித். ஹத்திர் என்றால் தயார்படுத்திக்கொள். ஹத்திரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அல் மௌது தலைப்பு பிஷக்லின் ஜய்யித் மிகச்சிறந்த வடிவில். பிஷக்லின் ஜய்யித் என்றால் புலகல் மிகச்சிறந்த வடிவில், மிகச்சிறந்த அமைப்பில் என்றாலும் மௌது ஹெடிங் தலைப்பை நீ நீ என்ன செய். ஹப்ரி என்றது ஏவல் வினை. சரியா? என்றாலும் தலைப்பை சிறந்த அமைப்பில் வடிவிலே நீ தயார் செய்து கொள். அக்காலத்திலும் தாய் சொல்கிறாள், سأقرأ المطوية وأدون بعد الفوائد من المراجع التي في مكتبتي. طيب. தாய் சொல்றாள், سأقرأ المطوية. மத்வியா என்றது நோட். சரியா? நான் அந்த நோட்ஸை வாசிக்கிறேன். மத்வியா. وأدون بعد الفوائد من المراجع التي في مكتبتنا. எங்களுடைய வால்சிய சாலையில் இருக்கின்ற உசாத்துணை நூல்கள். மர்ஜிஉன் மராஜ, மர்ஜஉன் மராஜ, ரெஃபரன்சஸ். சரியா? என்றாலும் சரி. سأقرأ المطوية وأدون بعد الفوائد من المراجع التي في مكتبتنا. நம்முடைய பாடசாலையிலே காணப்படுகின்ற உசாத்துணை நூல்கள்ல இருந்து சில பயன்பாடுகளை நான் பதிகின்றேன். தௌவன சஅக்ரஉல் மத்வியா, நோட்ஸை நான் வாசிக்கிறேன். وأدون بعد الفوائد من المراجع التي في مكتبتنا. நம்முடைய வாசிய சாலையில் காணப்படுகின்ற மர்ஜிஉல் மராஜிஅ என்றால் உசாத் ரெஃபரன்சஸ், உசாத்துணை நூல். எங்களுடைய வாசிய சாலையிலே காணப்படுகின்ற உசாத்துணை நூல்களில் இருந்து சில பயன்பாடுகளை நான் உங்களுக்கு பதிவேன். தௌவனல் பதிந்தான், எழுதினான். மேலும் நான் நோட்ஸை வாசிப்பேன். கால அப்படி சொல்றாரு தந்தை. அலா பரக்கத்தில்லா, அல்லாஹுடைய அருளால், அது உஸ்ஸினலில் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கான பாங்கு சொல்லப்பட்டுள்ளது. ஹய்யா பினா நஸ்ஹபு இலல் மஸ்ஜிதி, வாருங்கள் நாங்கள் ஒன்றாக அவசரமாக பள்ளிக்கு செல்வோம். ஹய்யா பினா நஸ்ஹபு இலல் மஸ்ஜித். ஹய்யா பினால் வாங்கள், நாங்கள் அவசரமாக, நஸ்ஹபு செல்லுவோம், எங்கே? இலல் மஸ்ஜித், பள்ளிக்கு செல்வோம். இந்த பாடத்துல டவுட் இருந்தா கேட்க போகிற அடுத்த பாடத்தை பொறுத்த முடியும்.
இதுல சில கேள்விகள் இருக்குது புள்ளஹோல். பாருங்க. மதா இஸ்தைகலத்தில் உஸ்ரா. யாரு சொல்லணும்? விடைகளை சொல்லுங்க அவசரமா. மதா இஸ்தைகலத்தில் உஸ்ரா. விடைகள் சொல்லணுமா? யாரு சொல்லணும்? استيقظت الأسرة قبل أذان الفجر بساعتين. نعم سر. வலைக்கும் அஸ்ஸலாம். ஓகே, சொல்லுங்க. மத்தா இஸ்தைக்லத்தில் உஸ்ரா. ரைட், இஸ்தைக்லத்தில் உஸ்ரா கபல அசானில் ஃபஜ்ரி பிசா அத்தைன். அடுத்த கேள்வி, மா ஃபாயிதத்து சுஹூர். ஃபாயிதா என்றால் நாங்கள் சொன்னோம், ஃபாயிதத்துன் ஃபவாயித் என்றால் சிறப்புகள் அல்லது பயன்பாடுகள். சரியா? ஃபாயிதத்துன் ஃபவாயித் என்றால் பயன்பாடுகள், பயன்கள் என்று எங்களுக்கு சொல்லலாம். சஹரின் பயன்பாடுகள் என்ன? அவ் பயன்பாடு என்ன அல்லது பயன் என்ன? யாரு சொல்லலாம்? மா ஃபாயிதத்து சுஹூர். புக்ல இருக்குது. சஹர் செய்வதனால ஏற்படுகின்ற நன்மை, பயன்பாடு என்ன? யாரு சொல்லலாம்? சொல்லலுமா? கஷ்டமா? மா ஃபாயிதத்து சுஹூர். இங்க பாருங்க, வயஹ்சுலு பிஸ்ஸுஹூர்னு போட்டிக்குதானே, இதுதான் அந்த ஃபாயிதா. ஒன்று பிஸ்ஸுஹூர், வயஹ்சுலு பிஸ்ஸூர் ஒன்று ஃபாயிதான்னு சொன்னால் ஃபாயிதத்து சஹூர் ஓ சுஹூர். ஒன்று நஷாத், சுறுசுறுப்பு, ஆக்டிவா இருக்கிறது. அடுத்து அவள் இஸ்திஆனத்து அலா ஸௌம். இது ரெண்டு தான். சரியா? ஃபாயிதத்து ஸௌம் அல்லது ஃபவாயிது சியாம்னு சொன்னால் நாங்கள் சொல்றது என்ன? அந்நஷாத், அந்நஷாத் வாலிஸ்திஆனத்து அலா ஸௌம். கம் ருக்னன் ஃபில் இஸ்லாம். இது சன கேள்வினா, எத்தனை இஸ்லாத்தில் எத்தனை தூண்கள்? கம் ருக்னன் ஃபில் இஸ்லாம். எத்தனை தூண்கள் புள்ளோல்? أركان الإسلام. அர்கான் இஸ்லாம் எத்தனை? ஹம்சா. அப்ப நாங்கள் விடியா சொல்லுங்க. கம் ருக்னன் ஃபில் இஸ்லாம். ஹம்சத்து அர்கானின் ஃபில் இஸ்லாம். ஹம்சத்து அர்கானின் ஃபில் இஸ்லாம். உஸ்குர் ஹதீசன் அன் ஃபضل الصوم. உஸ்குர் ஹதீசன் அன் ஃபضل الصوم. நோன்பின் சிறப்பை பற்றி உஸ்குர் ஹதீசன், ஒரு ஹதீஸை குறிப்பிடுங்க. இங்க ஹதீஸ்னு சொல்றது புள்ளகம் என்ன? ரசூலோட ஹதீஸ். நோன்பின் சிறப்பு பற்றி ஒரு ஹதீஸை குறிப்பிடுங்க. யாரை சொல்லணும்? السلام عليكم سر. من صام رمضان من صام إيمانا رمضان واحتسابا إيمانا غفر له ما تقدم من ذنبه. خير، اوكي. من صام رمضان ايمانا واحتسابا غفر له. சுஹூர் என்றால் என்ன? சஹர் வேலை உணவன. சௌம் என்றால் என்ன புள்ளகோல்? மாமான சௌம் نونبو. சியாம். نونبو. நோன்பு சாயிம் என்றால் نونبالي. நோன்பாளி. نونبالي. ருக்குனூன் என்றால் تون. தூண். இங்க எதிர்காலத்து சொற்கள் தரப்பட்டிருக்குது பாருங்க. நாங்க சொல்ல கலிமாத் முவாத்தா அல்லது முத்தவாத்தா, கலிமாத் முத்தராதிஃபா என்று சொன்னால் ஒத்த கருத்து சொல். எதிர்காலத்து சொல்லுக்கு நாங்க சொல்றது தக்தீம் உண்டால் முற்படுத்த. தக்தீம் இது தாஹீர். தக்தீம் உண்டால் முற்படுத்துதல், தாஹீர் என்றால் பிற்படுத்தல். கபுல் என்றால் முன்னுக்கு, பாத் என்றால் பின்னுக்கு.
கபல முன்னர் பாத பின்னர். சரியா? கலிமாத்துல் முத்தராதிஃபா, கலிமாத்துல் முலாத்தா, இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டும். எப்படியும் ரெண்டுலையும் 2 கேள்விகள் வரலாம், 4 புள்ளிகள். சரியா? ஒத்த கருத்து சொல்லுக்கு எம்சிக்கு ஒரு கேள்வி வரலாம், அதே போல எதிர்கருத்து சொல்லுக்கு ஒரு கேள்வி வரலாம். இது ரெண்டும் வந்தால் 4 புள்ளிகள். ரைட். இதுல ஒருமை பன்மை ஃபர்துண்ட பன்மை அஃப்ராத். மாமான ஃபர்துன் அஃப்ராதுன்? ஃபர்துன் அட பன்மை அஃப்ராத். யாரும் சொல்லல மேட கருத்து. ஃபர்துன் அஃப்ராதுன் என்ன கருத்து? அஃப்ராதுல் முஜ்தமாட நாங்க பார்த்தோம். தனிநபர் உறுப்பினர், தனிநபர் என்று சொல்லலாம், உறுப்பினர் என்று சொல்லலாம். சரியா? ஃபர்துன்ன்றது உண்மையிலே தனிநபர் மிக பொருத்தம். ஷக்ஸுன் அஷ்காசுன், ஃபர்துன் அஃப்ராதுன், நபர்கள், தனிநபர்கள். இப்னுண்ட பன்மை அபுனா. இப்னுன் அபுனா, மகன், மகன்மார்கள் அல்லது பிள்ளைகள். சாயிம் நோன்பாளி நோம்பாளிகள். சாயிமூன. அப்ப இங்க இப்ப இது போல நான் அடுத்த கேள்வி ஒன்று கேட்கிறேன், முன்னாடியே சொல்லுங்க. இந்த பன்மையை மட்டும் பாருங்க. சாயிமூன, அதே போல அபுனா ஊண்டி இருக்குது, அஃப்ராத் இருக்குது. 3 வகையான பன்மை இருக்குது. சரியா? பன்மை 3 வகை. ஒன்று ஜம்முல் முசக்கர் சாலிம், அடுத்தது ஜம்முல் முஅன்னஸ் சாலிம், ஜம்மு தக்சீர். இப்ப நான் இங்க கலர் பண்ணது மஞ்சள் கலர் இருக்குது பாருங்க. சாயிமூன்ன்றது எந்த பன்மை வடிவம்? ஜம்மு முதக்கர் சாலிம். ஜம்முல் முசக்கர் சாலிம். அப்ப அபுனான்றது எது? ஜம்மு தக்சீர். குட், ஜம்மு தக்சீர். அஃப்ராத்ன்றது ஜம்மு தக்சீர். ரைட். அஃப்ராத்ன்றதும் ஜம்மு தக்சீர். ரைட். அடுத்தது போல் ஷஅர், கவிதை. நாங்க ஏற்கனவே பார்த்த கவிதையிட்ட தலைப்பு என்ன புலோல்? இது 2வது கவிதை படிச்சு போறோம். கிரேட் 12ல நாங்க முதலாவது படிச்ச கவிதையிட்ட தலைப்பு என்ன? யாரும் சொல்லணும்? அஸ்ஸலாம். அல் மஸ்ஜித். கோட், அல் மஸ்ஜித். ரைட். இப்போ நாங்க பார்க்க போறது வந்து சௌமோட சம்பந்தப்பட்ட ஒரு கவிதை. சியாமோட நோம்போட சம்பந்தப்பட்ட ஒரு கவிதை. அப்ப நோன்பு சம்பந்தமான ஒரு கட்டுரை தலைப்பும் இருக்குது, அடுத்தது வந்து ஒரு கவிதையும் இருக்குது. யா ஷஹ்ர ஸௌமி லகம் நர்ஜு
لو جئت سريعا بالبشر حب فيك بنا يمضي كم شوك موعظة لصوم وقيام نتوق لذكر نسمعه ونحن لجمع ووصال بكريم صحاب كالزهر يا شهر الصوم لكم حبي أفديك بنفسي من شهري أو سوري أفديك بنفسي من شهري الذي فدا يفدي الذي أفدى يفدي أفديك بنفسي من شهري ஷிஅர் என்றால் உங்களுக்கு தெரியும் மாமான ஷிஅர் புலால் ஷிஅருன் கவிதை. உணர் கவிதை. கவிதை ஷிஅர் என்றால் கவிதை சில இடங்கள்ல கசீதான்னு போட்டிருப்பாங்க சரியா அதுவும் கசீதாக்குரிய அந்த வரிகளை பார்த்தா எல்லாம் கவிதை வரிகளாக கவிதை அடிகளாகத்தான் இருக்கும் ஷிஅருன் அட பன்ம அஷ்ஆருன் ஷிஅருன் அஷ்ஆருன் புரியுது Right. கவிஞர் சொல்றாரு யா ஷஹ்ர ஸௌமி லகம் நர்ஜு لو جئت سريعا بالبشر كم حب فيك بنا يمضي كم شوك فيك بنا يجري نشتاق لنسمع موعظة ونقوم الليل إلى الفجر ونحن இதெல்லாம் மாற்றி نحن ونحن لصوم وقيام يتقر العين من العجر ونتوق لذكر نسمعه ليذوب الذنب مع الذكر ونحن لجمع ووصال ونحن لجمع ووصال بقريم سحاب كالزهر يا شهر الصوم لكم حبي أفديك بنفسي من شهري யாருக்கு இந்த கவிதையை வாசித்து மொழிபெயர்க்கணும் யாருக்குள்ள வரையிலும் இப்போ நாங்கள் ஏற்கனவே படித்த கவிதைகள் மஸ்ஜிதும் சலாத்தும் படிச்சிருக்கோம் அப்படியா பாப்போம் யாருக்கு ஓகே குட் இது யாருக்கு வாசி இதாக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம் நான் ரீட் பண்றேன். ஆனா சில வேர்ட்ஸ் இது மீனிங் தெரியாது சார். பரவாயில்லையா? ஓகே வாசிங்களே ஷிர்னா உணர்தல் தானே? இல்ல ஷியார் ஷார். கவிதை அது ஷாராண்டால் உணர்ந்தான் அதுட மஸ்தர் ஷுஊர் ஓகே சார். ஷுஊர் இது ஷியாருன் ஷியாருண்டால் கவிதை ஷியாருன் அஷ்ஆருன் யா ஷஹ்ர ஸௌமி யா ஷஹ்ர ஷௌமி நோன்பின் மாதமே லக்கும் நர்ஜு நாங்கள் உன்னை எதிர்பார்க்கின்றோம். லக்கம் இது லக்கும் அல்ல லக்கம் நர்ஜு கம் ஓகே சார். லக்கம் நர்ஜு உன்னை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஓகே சரியா சார்? சொல்லிட்டு போங்களேன் லவ் ஜித்த சரி நீ விரைவாக வந்தால் பில் பிஷிர் நலவுகளை கொண்டு நீ விரைவாக வந்தால் கம் ஹுப்பி ஃபீக்க பினா யம்லி எத்தனை ஃபீக்க இது ஓடிக்கொண்டிருக்கின்றது பினா யம்லி சார் அதுக்கு எப்படி மீனிங் வரும்?
நான் சொல்லிட்டேன் வாசிருப்பாங்களே ஃபுல்லா. ஓகே சார். கம் சூக்கு ஃபீக்க பினா யஜ்ரி. கம் ஷௌக்கின். கம் சௌக்கின். எத்தனை ஆசை சாரி ஓகே அடுத்த சார். வாசிங்க. நஸ்தாக்கு. நஸ்தாக்கு ஆசைப்படுகிறேன். நீ நஸ்மிய மௌஇலா உபதேசம் உன்னிடம் உபதேசம் கேட்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஓகே அடுத்து வணக்கம். வணக்கமு லைலி இலல் ஃபஜ்ர். அப்படின்னா இரவில் நக்கும் குளிர்ச்சி அடைகிறதா? நக்கு கியாமுல் லைல் நின்று தொழுகிறது. ஓகே சார். ஃபஜ்ருடைய இரவில் தொழுவதற்கு மனஹுல் இஸ்ஸாமி வக்கியாமா. நாங்கள் விரும்புகிறோம் நோன்பு நோட்பதற்கும் மேலும் எழுந்து நிற்பதற்கும். தக்கர ஈனுல் மினல் அஜ்ர். தக்கர ஐனி மினல் அஜ்ரி. அஜ்ரிண்டா கூலியின் மூலமாக, ஐனுல் தக்கரி கண்களை குளிர்ச்சி அடைகிறதா? கூலியின் மூலமாக நீ கண்களை குளிர்ச்சி அடைய செய்கிறாய். வனதூக்கு லிதிக்ரி நஸ்மஉ. வனதூக்கு லிதிக்ரி. வனதூக்கு நாங்கள் விரும்புகிறோம். லிதிக்ரி நஸ்மஹு உன்னை நினை சாரி சார் லியதூபு ஜுல்மு மஅ திக்ர. பாவங்கள் உன்னை நினைப்பதால் பாவங்கள் நீங்குகிறதா? வனஹ்னு ஜமீ மவிசாலின். வனஹ்னு நாங்கள் ஒன்று சேர்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் ஒன்றிணைகிறோம். பிகரிம சிஆபின் காஸஹர். பூவை போலே தோழர்கள் சங்கமிக்க தோழர்கள் ஒன்றிணைகிறார்கள். யா ஷஹ்ரு சௌமும் நோன்பின் மாதமே. லக்கும் ஹுப்பி நாங்கள் உன்னை விரும்புகிறோம். அஃப்தீக பி நஃப்ஸி பின் மின ஷஹ்ரின். அஃப்தீக அர்ப்பணம் என்ன ஆத்மாவே உனக்கு நான் அர்ப்பணம் செய்கிறேன். ஓகே பாருங்க. யா குட். யா ஷஹ்ர ஸௌமி லகம் நர்ஜு. யா ஷஹ்ர்ன்றது ஹர்ஃபுன் நிதா தானே. அப்ப நோம்பின் மாதமே யா ஷஹ்ர ஸௌமி லகம் நர்ஜு. கம் என்றால் எவ்வளவு தானே. கம் நர்ஜு நாங்கள் எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரஜாண்டால் எதிர்பார்த்தான். யா ஷஹ்ர ஸௌமி லகம் லாம்ன்றது இங்க ஜியாதாவாக வந்திருக்குது. நோம்பின் மாதமே நாங்கள் எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி லவ் ஜஅத சரி அம்பில் பிஷ்ரி. லவ் ஜஅத நீ வந்தால். சரியா. சரி அன் அவசரமாக. ஜா அபின்னு சொன்னால் வந்தான். ஜா அபினால் கொண்டு வந்தான். சரியா. ஜா அபின்னு சொன்னால் கொண்டு வந்தான். அப்ப லவ் ஜஅத சரி அன் பில் பிஷ்ரி. பிஷ்ரு என்றால் நன்மாராயணம். புஷ்ரான்னு சொல்லுவோமே. அப்ப அவசரமாக நன்மாராயணம் நீ கொண்டு வந்தால் நாங்கள் நோன்பின் மாதத்தை எவ்வளவு எதிர்பார்த்து இருக்கிறோம். அப்ப நாங்கள் மொழியாக்கம் தான் செய்யணும். அதாவது நோன்பின் மாதமே அவசரமாக நன்மாராயணங்களை நீ கொண்டு வருவாய் என்று நாங்கள் எவ்வளவு எதிர்பார்த்து இருக்கின்றோம். நோன்பின் மாதமே அவசரமாக நன்மாராயணங்களை நீ கொண்டு வருவாய் என்று நாங்கள் எவ்வளவு எதிர்பார்த்து இருக்கின்றோம். கம் ஹுப்பின் ஃபீக பினா யப்தி. இதெல்லாம் நோன்பு மாதத்தை எதிர்பார்த்திருக்கிறதுக்கான வரிகள் தான். கம் ஹுப்பின் ஃபீக. கம் ஹுப்பன் அப்படின்னு வராதா? கம்முன்னு வந்தால் ஹுப்பன் என்று வரணும். அதுதான் நஹு சட்டம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த கவிதையில அரபிலக்கண சட்டங்கள் பேணப்பட மாட்டாது. சரியா. அரபிலக்கண சட்டங்கள்
பேணப்பட மாட்டாது. எனவே ரஃபு நஸ்பு ஜர்ரு மாறி வரலாம். அது பிரச்சனையா இல்லை. கவிதை அடிகள் ஒன்றாகத்தானே வரணும், அதனால அப்படி வரும். சரியா? உதாரணமாக பாருங்களேன். கவிதைக்கு மட்டும்தானே உஸ்தாத் அப்படி வரும்? கவிதைன்றது தனிக்கலை. அது அருத்வல் காஃபியான்னு ஒன்று இருக்குது. கவிதைகள் வருகின்ற அந்த மெத்தேடுக்கு அரபிலக்கண சட்டங்கள் பேணப்பட மாட்டாது. அங்க அருத்வல் காஃபியா தான் முக்கியம். கவிதை வரிகள், அதில் இருக்கிற அந்த ஓசை நயம், அந்த அந்த ஒரே மாதிரி கவிதை வரிகள் வாரது, அதைத்தான் பார்ப்பாங்க. கவிதைக்கு மட்டும்தான். இங்க பாருங்க, இப்ப இந்த இதுல பாருங்க, இதுல கடைசி யா ஷஹர சௌமி லகம் ஹுப்பி அஃப்தி கபினப்சி மின் ஷஹரின் தானே வரணும். மின் ஷஹரின் தான் நிப்பாட்டினது. உங்களுக்கு தெரியும், நக்கீராவாக வந்தால் இது ஷஹரின் என்று வரணும் இல்லையா? அப்ப அங்க ஷஹரின் என்று வராது என்றால் எல்லாத்திலும் ரீரீண்டு தானே முடிஞ்சிருக்கு. பாருங்க, பில் பிஸ்ரி யஜ்ரி ஃபஜ்ரி அஜ்ரி, சரியா? ஜிக்ர் கஸ்ஸுஹ்ரி மின் ஷஹரி. மின் ஷஹரின் என்று வரணும். இங்க நஹூபில பிடிக்கலாது. அது இப்ப நான் சொல்ல சஜா என்று சொல்லி. அப்ப நீங்க விளைய கூட சரி. சுற்றி நாங்க இதெல்லாம் ஹுப்பன் இல்லை. இங்க பாருங்க, இங்கேயும் கம் ஹுப்பின், இங்கேயும் கம் ஷவுக்கின் தான். சரியா? கம்முண்டால் எத்தனை இதனே கம் கலமன், அது நக்கிராவாகத்தான் வரும். கம்முக்கு பிறகு வருகின்ற சொல் நக்கிராவாக நஸ்பு பெறும். கம் கலமன், கம் கம் அக்லாமன் என்று சொல்லல, எத்தனை பேனைகள். கம் ஹுப்பின் ஃபீக பினா யம்தி. பாருங்க, கம் ஹுப்பின் ஃபீக பினா யம்தி. பாருங்க, கம் ஹுப்பின் ஃபீக, உன்னிலே எவ்வளவோ விருப்பம், ஆசைகள், நேசம். கம் ஹுப்பின் ஃபீக பினா யம்தி. அப்ப என்ன சொல்ல வரேன்டா, உன்னில் எவ்வளவு நேசம், பாசம், விருப்பம் இருக்கின்ற போது பினாயம்தி, எங்களை நீ கடந்து செல்கிறாய். பினா மதாண்டால் கடந்து செல்வதனை, அதாவது நாங்கள் நோம்பின் மாதமே உன்னை எவ்வளவு விரும்புகின்ற போதும் நீ எங்களை கடந்து செல்கிறாய், போய் தேய்கிறாய். கம் ஷௌக்கின் ஃபீக பினா யஜ்ரி. சரியா? கம் ஷவுக்குன், ஷவுக்குண்டால் ஆர்வம், ஆசையிட கருத்து. ஷவுக்குன் ஃபீக்க, உன்னில் எவ்வளவு ஆர்வம். பினாயம் யஜ்ரி, அப்படி இருக்கின்ற போது நீ என்ன செய்கிறாய்? ஓடி செல்கின்றாய். பினா, எங்களை கடந்து ஓடி செல்கின்றாய். ஜரா யஜ்ரினால் ஓடினாய். இதை ரெண்டு வகையில் எடுக்கலாம். அதாவது அவசரமாக நோன்பு அவசரமாக செல்லுன்னு எடுக்கலாம், அல்லது அதாவது நீ வருவாய் என்று நாங்கள் எவ்வளவு ஆசையோடு ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற நிலையில காலங்கள் கடந்து செல்கின்றது என்று சொல்லுவோமே. இதெல்லாம் சொல்லுகின்ற போது அந்த ஒரு ஹோப்ல தான் சொல்றாங்க. நஷ்டாக்கு, இஷ்டாக்கண்டால் ஆசைப்பட்டான், ஆர்வம் கொண்டான். ஒரு உபதேசத்தை கேட்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். மௌஇலாண்டால் உபதேசம் தானே, சரியா? ஒரு உபதேசத்தை நாங்கள் கேட்பதற்கு ஆசைப்படுகிறோம். வனக்கூமல்ல இல இலல் ஃபஜ்ரி. அதே போல இப்ப நஷ்டாக்குமாயில லினஸ்ம வனக்கூம், ரெண்டு விஷயம். ஒரு உபதேசத்தை செய்மடுப்பதற்கும் நாங்கள் ஆசைப்படுகிறோம். வெறும் வனக்கும் அல்ல இலல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரு வரைக்கும், ஃபஜ்ருடைய அந்த நேரம் வரைக்கும் இரவிலே நின்று தொழுவதற்கும் நாங்கள் ஆசைப்படுகிறோம். காமல் லைல, கியாமுல்லை, இரவில் நின்று தொழுதல். ஒரு உபதேசம் உங்களுக்கு தெரியும், நோம்பு மாசம் வந்தால் நிறைய பயானி, சரியா? சஹர் நேரத்தில் பயான், நுகர்வு பிறகு பயான், இஃப்தார் டைமுக்கு ஒரு பயான், தராவி பயான், கியாமுல்லைல் பயான், எப்பவும் பயான் பயமாக இருக்கும். நஷ்டாக்குலி நஸ்மா மௌஇதத்தன், ஒரு உபதேசத்தை நாங்கள் கேட்பதற்கு ஆசைப்படுகிறோம். மேலும் ஃபஜ்ர் வரைக்கும் இரவிலே நின்று வணங்கவும் ஆசைப்படுகிறோம்.
وَنَحُنُّ لِصَوْمٍ وَقِيَامٍ لِتَقَرَّ الْعَيْنُ مِنَ الْأَجْرِ حَنَّ يَحُنُّ ஹன் என்றால் இங்க ஹன் என்றாலும் ஆசைப்பட்டான், ஆவல் கொண்டான், ஆர்வம் கொண்டான். இங்க 3 சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். மார்க் பண்ணிக்கோங்க. இஷ்டாக்கலி, ஹன்னலி. இது நஹ்னு அல்ல, நஹுன்னு. ஹன்னலி, சரியா? அதே போல தாக்கலி. தாக்கலி தான் இஷ்டாக்கவாறு. சரி, அது வேற. இஷ்டாக்க வேற. இஷ்டாக்க இஷ்டாக்க. அடுத்தது தாக்க, ஹன்ன யஹுன்னு. 3 முறை கருத்து. இஷ்டாக்கலி, ஹன்னலி, தாக்கலி. நஹுன்னு லிஸௌமின் வக்கியாமின். நோம்பு பிடிக்கவும் நின்று வணங்கவும் நாங்கள் ஆர்வம் கொள்கிறோம். எதற்காக? லிதகர்ரல் ஐனு மினல் ஃபஜ்ர். இங்க லாம் லாம் லித்தாலீல். எதற்காக நோம்பு நோக்கணும்? எதற்காக நின்று வணங்கணும்? காரணம் என்னென்றால் லிதகர்ரல் ஐனு, கண் குளிர்ச்சி அடைவதற்கு, மினல் அஜ்ரி, கூலியால். நோம்பு பிடிச்சா நின்று வணங்கினா, தொழுதா, அதான் கூலியை தருவான். அந்த கூலி, அஜ்ருன் நுஜுருண்டால் என்ன? கூலி. கூலியால் கண் குளிர்ச்சி அடைவதற்காக வேண்டி நோன்பு நோட்கவும் நின்று வணங்கவும் நாங்கள் ஆர்வம் கொள்கிறோம், ஆசைப்படுகிறோம். வனதூக்குல் திக்ரின் அஸ்மஉஹு. நினைவு கூறுவதற்கு, இங்க திக்ர் செய்வதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். நாங்கள் கேட்கின்ற, நஸ்மஉஹு, நாங்கள் அடிக்கடி கேட்கின்ற அந்த திக்ரை செய்வதற்கும் ஆசை. திக்ர் என்றால் என்ன? அல்லாஹ்வை நினைவு கூறல், திக்ர். சரியா? தஸ்பீஹ், தக்பீர், எல்லாம் சொல்லலாம். வனதூக்குல் திக்ரின் அஸ்மஉஹு. நாங்கள் கேட்கின்ற, செய்மடிக்கின்ற அந்த திக்ரை, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை நாங்கள் ஆசைப்படுகிறோம். அது எனக்கு எதற்காக திக்ருண்டா, விக்ரோட, அந்த அல்லாஹ்வை நினைவு கூறுவதோட பாவம் கரைந்து செல்வதற்கு. ராப யதூபுண்டால் என்ன? கரைந்தல். ராபனால் கரைந்தல். இதெல்லாம் லாம்லி தாலீல். எதற்காக நோன்பு நோக்கிறோம், எதற்காக தொழுகிறோம் என்று சொன்னா, அதால கிடைக்கின்ற கூலியால கண் குளிர்ச்சி அடைவது. ஏன் திக்ர் செய்யறா? விக்ரோட பாவம் கரைவதற்கு. தன்புன் ஜுனூபுன், பாவம். وَنَحُنُّ لِجَمْعٍ وَوِصَالٍ بِكَرِيمِ سِحَابٍ كَالزُّهْرِ. மேலும் நாங்கள் நஹுன்னு ஆசைப்படுகிறோம், லிஜம்இன் ஒன்று சேர்வதற்கும், விசால் இணைந்து வாழ்வதற்கு. வனஹுன்னு லிஜம் ஒன்று சேர்வதற்கும், விசால் இணைந்து வாழ்வதற்கும். யாருடன்? பிகரீமி சிஹாபின், நல்ல நண்பர்களோடு. கரீமு சாஹிப் பண்ண அஸ்ஹாப், அடுத்தது சிஹாப். அஸ்ஹாப் கருத்து நண்பர்கள், தோழர்கள். அப்ப அஸ்ஹாபுல் கிராம் அல்ல அஸ்ஹாபுல் இஸ்ஸா, அதான் கரீம். கரீம் வந்து சிஃபா முன்னுக்கு வந்திருக்குது. இப்ப கண்ணியமான நல்ல தோழர்களோடு ஒன்று சேர்வதற்கும் இணைந்து செயற்படுவதற்கும் நாங்கள் ஆசைப்படுகிறோம். நல்ல நண்பர்களுக்கான ஒரு உவமானம் தான் கஸ்ஸுஹ்ரி, பூக்களை போன்று. பூக்களை போன்ற நல்ல நண்பர்களோடு ஒன்று சேர்வதற்கும் இணைந்து செயற்படுவதற்கும் நாங்கள் ஆசை கொள்கிறோம். விசால் என்றால் இணைதல், ஜம் என்றால் ஒன்று சேர்வது, எதராக. يا شهر الصوم لكم حبي أفديك بنفسي من شهري. நோம்பின் மாதமே, லக்கம் ஹுப்பி, எவ்வளவு, லக்கம் ஹுப்பி, என்னுடைய அந்த ஹுப்பு, அன்பு எவ்வளவு இருக்கின்றது. அதாவது நோம்பின் மாதமே உன் மீது எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு இருக்கின்றது. எனவே அஃப்தீக்க, அஃப்தீக்க, அஃபதாய் அஃப்தினால் அர்ப்பணம் செய்தான், தியாகம் செய்தான். அஃப்தீக்க பினப்சி, என்னையே நான் அர்ப்பணம் செய்கிறேன். மின் ஷஹ்ரி, இந்த நோம்பு மாதத்துக்கு. நோம்பின் மாதமே
எவ்வளவு என்னுடைய அன்பு உன் மீது இருக்கின்றது. எனவே அந்த மாதம் மின் ஷஹ்ரி ஸௌம், இந்த நோன்பு மாதத்துக்காக என்னையே பினப்சினல் மைசல், என்னையே நான் உனக்காக அர்ப்பணம் செய்வேன். அஃதீக பினப்சி, உனக்காக என்னையே நான் அப்படின்னா நோன்பு மாசத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்காக நான் என்னையே அர்ப்பணம் செய்கிறேன். தூக்கம் விழித்து தொழுது பசி பட்டினியோடு இருந்து பாவங்கள் இருந்து நான் தவிர்த்து கொண்டு அப்படி ஒரு பெரிய ஒரு தியாகத்தை நான் என்ன செய்கிறேன், செய்கிறேன் என்று சொல்றார் அந்த கவிஞர். கேள்விகளை பார்க்க போது த உன்வானன் முனாசிபன் லிஹாத ஷியார். சொல்லுங்க விடைகளை. த உன்வானன் الصوم. العنوان المناسب لهذا الشهر هو الصوم. صيام صيام صيام. طيب لماذا يتوق الشاعر للذكر؟ لماذا يتوق الشاعر للذكر؟ கேள்வி யாருக்கு விளங்கின புள்ளவன்? يتوق الشاعر ஆ, ليسمعه ليذوب الذنب مع الذكر. இது. நீங்க அந்த லியஸ்மாவை போட தேவையில்ல. கேள்விக்கு அது எப்படி சொல்லலாம்? யதூக்கு ஷாயிரு லிஸ்ஸிக்ரி, எதற்கு? லியதூப ذنب. லியதூப ذنب. சரியா? அந்த பாவம் கரைவதற்காக கவிஞர் என்ன செய்யறாரு? கவிதை சரி ஜிக்கர் செய்வதற்கு ஆசைப்படுகிறார். நதூக்குல் ذிக்ரின் லியதூப الذنب مع الذكر. ذிக்ர் செய்வதோட பாவங்கள் ذابன கரைந்தான், ஜௌபான் கரைந்து போதல். إلى ما يشتاق الشاعر. إلى ما يشتاق الشاعر. يشتاق يشتاق الشاعر ليسمع ليسمع موئلة موعظة ويقوم الليل ويقوم إلى الليل الفجر. إلى الفجر. இதற்கு يشتاق الشاعر يشتاق الشاعر للذكر. எதற்காக? ليسمع موعظة ويقوم الليل إلى الفجر. إلى ما يشتاق good. إلى ما يشتاق good. அப்போ ஒன்று என்ன? يشتاق الشاعر إلى استماع موعظة. إلى استماع موعظة وقيام الليل إلى الفجر. என்ன சொல்ல? சரியா? يشتاق الشاعر لي الذي إلى أن إلى الموعظة أو إلى سماع الموعظة أو إلى استماع الموعظة. استماع بولا لا. يشتاق الشاعر إلى استماع الموعظة وقيام الليل إلى الفجر. சரியா? அது அடுத்த பாருங்க புள்ளகள். இன்னொரு சும்மா கேள்வி கேட்கிறேன். இப்படி கேட்கலாம். அதாவது லிமாதா யஷ்தாக்கு மாதிரி லிமாதா லிமாதா தஹுன்னு லிஸ்ஸௌமி வக்கியாம். லிமாதா தஹுன்னு லிஸ்ஸௌமி வக்கியாம். ஏன் நீ நோன்பு மற்றும் நின்று வணங்குவதை நேசிக்கிறாய்? ليذوب الذنب مع الذكر. இல்ல, இது இப்ப நான் கேட்டேன் لتقرر من الأجر. تتكرر العين. أحن لا يمكن. لماذا تحن؟ أحن للصوم والقيام لتقر العين من الأجر. சரியா? அடுத்தது பாருங்க போல ஹிவார் இருக்குது.
இது வந்து நீங்க போடுங்க அல் ஹிவார், நீங்க போடுங்க தலைப்பு போடுங்க கதாஉல் உத்லா, கதாஉல் உத்லா, விடுமுறையை கழித்தல். வசீமுக்கும் ரஷீதுக்கும் இடையிலான உரையாடல். வசீம் ஐன தக்தி அல் உத்லத, உத்லானால என்ன? விடுமுறை. ஐன தக்தி அல் உத்லத, சார் அதுக்கு ஒன்று இருக்குது. அதுக்கு முந்தி என்னது? மாத்தா குட் உத்லா யா ராஷித். குட் குட். அல் ஹிவாருல் அவ்வல், அல் ஹிவாருல் அவ்வல், முதலாவது உரையாடல். வசீம் சொல்றாரு மத்தல் உத்லத் யா ரஷீத். உத்லாண்டால் விடுமுறை. இது ரெண்டு சொல்லிக்குது புள்ளகள். உத்லான் உண்டிக்குது, இஜாசான்னு உண்டிக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் யாரும் சொல்லணும்? உத்லாண்டால் என்ன? அது இஜாசான்ற சொல்லும் யூஸ் பண்ணப்படும். இஜாஸ் அந்த நீண்ட கால விடுமுறை அப்படி. பொழுதுபோக்கு. எது உத்லாண்டா? விடுமுறை ஆ, விடுமுறை ஆ. இப்ப இஜாசா என்று சொல்றது புள்ளகள் ஒன்று சிலத்துக்கு வெக்கேஷன் என்ற கருத்துலையும் பயன்படுத்தப்படும். லீவுல போறதுக்கும் நாங்க இஜாசான் தான் யூஸ் பண்றோம். சரியா? நீண்ட இப்ப ஸ்கூல் விடுமுறைகள் வருமே, அதுக்கு நாங்க சொல்றது உத்துலா, ஹாலிடே, அதாவது வெக்கேஷன், ரெண்டு மாதிரி சொல்லுவோம் மேல். சரியா? சரி, இப்ப இங்க உத்லான்னு யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. நாங்க பார்ப்போம் விடுமுறை. மத்தல் உத்லத்து யா ரஷீத், ரஷீதே எப்போது விடுமுறை? ரஷீத் சொல்றாரு அல் உத்லத்து ஃபி ஷஹ்ரி ரமதான், ரமலானுடைய மாதத்தில் தான் எனக்கு ஹாலிடே அல்லது வெக்கேஷன். வெக்கேஷன் எப்ப? ரமலான்ல. வசீல் ஐன தக்தி உத்லா, கதா யக்தி என்றால் கழித்தான், ஸ்பெண்ட் பண்றது. கதாண்டால் நிறைய கருத்து உண்டு. தீர்ப்பளித்தான். காதி, நீதிபதிக்கு நாங்கள் சொல்ல காதி. இங்க அப்படி அல்ல. அதாவது ஐன தக்கதில் ஒத்துலா, எங்கே நீ விடுமுறையை கழிக்கிறாய்னு கேட்டதுக்கு ரசீத் சொல்றாரு அக்கதில் ஒத்துலா தஃபி மக்கத்தல் முக்கர்ரமதி வல் மதீனத்தில் முனவ்வரா. விடுமுறையை நான் மக்காவிலும் மதீனாவிலும் கழிப்பேன். வசீம் கைஃப தக்தில் ஒத்துலா ஃபி மக்கா. இது மக்கான்றது கயிறு முன்சரிஃப், எனவேதான் மக்கத்தன்னு வரும், ஃபி மக்கத்தின்னு வராது. கைஃப தக்தில் உத்ரத ஃபி மக்கா, மக்காவிலே நீ எவ்வாறு விடுமுறையை கழிப்பாய்? ரஷீத் அஅதமிரு வஅஸூம் வஉஸல்லி ஃபில் மஸ்ஜிதில் ஹராம். நான் உம்ரா செய்கிறேன். அஅதமிரு அஅதமர வஅஸூமு, மேலும் நான் நோன்பு பிடிப்பேன். வஉஸல்லி ஃபில் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதில் ஹராம் நான் தொழுவேன், காபத்துல்லாஹ் நான் தொழுவேன். சரி. وسيم وماذا تفعل في المدينة؟ وماذا تفعل في المدينة؟
ரைட் பாருங்க. وماذا تفعل في المدينة மதீனாவிலே நீ என்ன செய்வாய்? அசூரு المسجد النبوي மஸ்ஜிது நபவியை நான் தரிசித்தேன். ஜார என்றால் விசிட் பண்ணினேன். Right. வசீம் சொல்றாரு وأين تقضي أيام العيد பெருநாட்களை நீ எங்கே கழிப்பாய்? ரஷீத் சொல்றாரு أقضيها في مكة أو في المدينة அதை நான் மக்காவிலோ அல்லது மதீனாவிலோ கழிப்பேன். بما تشعر في مكة والمدينة بما تشعر في مكة والمدينة மக்காவிலும் மதீனாவிலும் நீ எதனை உணர்கிறாய்? அஷ்உரு பிஸ்ஸுரூர் நான் சந்தோஷத்தை உணர்கிறேன். அஷ்உரு பிஸ்ஸுரூர் சரியா, நான் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உணர்கிறேன். இது பாருங்க ஷாரபியும் வந்து அஷ்உரு பிஸ்ஸுரூர் சரியா. இது வசீமுக்கும் ரஷீதுக்கும் இடையிலான உரையாடல். கைஃப தக்தி அல் உத்லா கதாஉ அல் உத்லா விடுமுறையை கழித்தல் சம்பந்தமாக வசீமுக்கும் ரஷீதுக்கும் இடையிலான ஒரு உரையாடல். டவுட் அளிக்கிறா புலவர் கேட்கறதுக்கு இந்த தலைப்புல அதாவது இதான் பக்கம். இதுல கேள்விகளை பாருங்க. மதா தப்தா உலுத்துலா அப்படியே சொல்லுங்க புலவர். மதா தப்தா உலுத்துலா تبدأ العطلة في شهر في شهر رمضان. குட். தப்தா உலுத்துலா في شهر رمضان. أين يقضي رشيد أسرته؟ يقضي رشيد في عطلة في مكة مكرمة والمدينة المنورة. يقضي رشيد أسرته في مكة المكرمة والمدينة المنورة. كيف يقضي رشيد أسرته؟ يقضي رشيد عطلته يأتمر ويصوم ويصلي في مسجد الحرام. كيف يقضي رشيد எப்படி சொல்றாரு? ரஷீத் என்ன சொன்னாரு? இது சொல்றேன். ரஷீத் சொல்றாரு أقضي العطلة في مكة المكرمة والمدينة المعتمرة. لا سوري كيف يقضي رشيد تاني சரியா. رشيد يقضي رشيد عطلته بالاعتمار عمرة செய்யணும் والصيام والصلاة في المسجد الحرام. أبدا يقضي رشيد عطلته சரியா. ஒன்று பில் உம்ரா அவு பில் எத்திமார். பில் உம்ரா பில் எத்திமார். ரெண்டாவது வஸ்ஸியாம். மூன்றாவது வஸ்ஸலாத்தி ஃபில் மஸ்ஜிதில் ஹராம். அடுத்தது பாருங்க. கைஃப யக்தி ரஷீதுன் உத்ரத்தஹு அதுக்கு என்ன சொன்னோம்? யக்தி ரஷீதுன் عطلته بالاعتمار والصيام والصلاة في المسجد الحرام. بما يشعر راشد أو رشيد في مكة المكرمة. يشعر رشيد في مكة بالسرور. يشعر رشيد بالسرور في مكة المكرمة. right. இப்போ இதில் சில கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு விரும்பினமாய் விட சொல்லாம
நீங்கள் புக் இருக்கிற மாதிரி சொல்ல மேலும் சும்மா ஓப்பன் ஆன்சர் உங்களுக்கு அரபு வச்சு உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள். இப்போ கேட்குற ஐன தக்கதி அல் உத்லா வந்து கேட்டால் எப்படி நீங்கள் அரபுல பதில் சொல்லணும்? ஐன தக்கதி அல் உத்லத்தை விடுமுறையை நீங்கள் எங்கே கழிப்பீங்க? அல்லது அக்லி உத்லா ஃபில் பைத்தி. அக்தி அல் உத்லா ஃபில் பைத் வேற ஃபில் பைத் மாதிரி வேற இடங்கள் சொல்லுங்க. அக்தி உத்லத்தை ஃபில் மைதானி. ஃபில் மைதான் ஏதாவது மைதான கிரவுண்ட்ல أقضي வந்து நீங்க العطلة கழிச்சல أقضي கிரவுண்ட்ல العطلة في السفر. பயணத்தில் பயணத்தில் வேற எப்படி சொல்லலாம்? ப- ஆ, அதற்கு பல வகைகளை விட சொல்லலாம். இப்போ அக்தி அல்லுத்துலத்தை ஸ்ரீ மக்கத்தை மக்காவில் நான் கழித்தேன். சரியா? அல்லது அக்தி அல்லுத்துலத்தை அக்தி அல்லுத்துலத்தை ஃபி பைத்தில் அம்மி. சரியா? சாச்சா அல்லது பெரியப்பாட வீட்டில் நான் விடுமுறையை கழிப்பேன் அப்படி சொல்லலாம். ஓகே, அடுத்த பாருங்க, இதெல்லாம் அதாவது இஸ்திஃபாம். கைஃப தக்திய லுத்லா, நீ விடுமுறையை எவ்வாறு கழிக்கிறாய்? எப்படி சொல்லலாம்? அக்லி உத்லா அக்கிரா குரு. அக்தி அல் உத்லத பிகிராஅத்தில் குர்ஆனில் கரீம். சரியா? அல்லது அக்தி அல் கைஃப தக்திய அக்தி அல் உத்லத பிகிராஅத்தி அல் குதுப். அடுத்து பாருங்க, ஐன தகுதி ஐயாமல் ஈத், நோன்பு பெருநாள் நாட்களை அல்லது பெருநாள் நாட்களை, ஐயாமல் ஈத் தானே பொதுவாக பெருநாள் நாட்களை நீ எங்கே கழிப்பாய்? அக்தி ஐயாமல் உத்லா, ஓ சரி, அக்தி ஐயாமல் ஈத் எங்க சொல்லுங்க, எங்கே கழிப்பீங்க? அக்லி ஐயாமல் ஈத் ஃபில் பைத்தி. ஃபில் பைத். ஓகே, பிரச்சனை இல்லை. பட் இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அதுவாத்துல் இஸ்திஃபாம். ஐன, கைஃப, அது மாதிரி மத்தா தப்தா உல் உத்லா விடுவாதிக்கு தப்தா உல் உத்லா ஃபி யௌமிர் ரபி, சாரி ஃபி ரபிஇல் அவ்வல் மாதங்கள். அடுத்து தப்தா உல் உத்லா எப்போ தொடங்குற சொல்லுங்க? ஃபி ஃபில் ரஜப். ஃபி ரஜப். ஓகே, வேற அப்படி இல்லாம ரஜப் இந்த இஸ்லாமிய மாதங்கள் இல்லாம சொல்லுங்க. தப்தா உல் உத்லா ஃபி பஅத சனத்தைனி. ஃபி வந்தீங்க தானே, ஃபி பாதுல வராது. இப்போ தப்தா உல் உத்லா, சரியா சொல்லலாம். தப்தா உல் உத்லா ஃபி ஷஹரி அல் காதிம், ஷஹரில் காதிம், எதிர்வருகின்ற மாதத்தில் விடுமுறை ஆரம்பமாகின்றது. தப்தா உல் உத்லா அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதில் எங்களோட تبدأ العطلة بعد الامتحان. ஃபீ வாரண்டா பதில் இம்தியான்னு சொல்லுவோம். மேலும் பிரச்சனை ஃபீ வரணும். இங்க இது தப்தா உல் உத்லா நான் சொன்னோம் ஏற்கனவே. ஃபீ பைத்தி அம் ஆமாம். தப்தா உல் உத்லா எங்க எங்க விடுமுறை ஆரம்பித்தீங்க? ஃபில் ஃபில் மின். யௌமுல் ஜும்மா. இது நாட்கள் வரையில இடங்கள் தான் வரணும். இப்போ நாங்கள் சொல்லல தப்தா உல் உத்லா ஃபி ஷஹரில் காதிம் வந்து அந்த இடம் காலத்தோட சம்பந்தப்படுத்தலாம். தப்தா உல் உத்லா நான் சொல்லலாம். தப்தா உல் உத்லா ஃபி ஷஹரில் காதிம் மாதிரி, ஃபி ஸனத்தில் காதிமா மாதிரி, அது في يوم الخميس أو في يوم الجمعة. في يوم الجمعة في يوم الجمعة تبدأ العطلة في يوم الجمعة. سكول لا வெள்ளிக்கிழமை எழுதாரு தானே, அப்ப في يوم الجمعة تبدأ العطلة في يوم الجمعة.
ஜும்மா நாளில் விடுமுறை ஆரம்பம். ஐன தக்தி உத்லதத், சொல்லுங்க. ஐன தக்தி உத்லதத், எங்கே அது தக்தி அக்தி அல் உத்லத في البيت وفي القرية. أقضي العطلة في الشرق. அப்ப ஓகே, அக்தி அலுத்தத்தை في الشرق, கிழக்கில் நான் விடுமுறையை கண்டு ஈஸ்டனுக்கு போறேன். அக்தி அலுத்தத்தை في الغرب في الشرق அப்படின்னு சொல்லலாம். طيب إن شاء الله உலகம் இதில் அதவாத்துல் இஸ்திஃபாம் மதா இந்த ஐன கைஃப போன்ற அதவாத்துல் இஸ்திஃபாம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த உரையாடலை நாங்கள் அடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். சரி, கேட்கறதுக்கு இருக்குதா உலகம்? டவுட் என்னமா மீகா? ஓகே, அப்போ நாங்கள் முடிச்சுக்கிறோம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.